சமுதாய வானொலி. இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி. இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி. இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி. இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே ரோஷன். கூடவே நான் உங்கள் அஜய் சந்தியா. காலநிலை மாற்றத்தின் கடைசி நொடிகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சரி ரோஷன், எப்பவும் காலநிலை மாற்றத்தின் நிகழ்ச்சியில நிறைய தகவல்களை குறித்து நம்ம நேர்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம நீலகிரி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே காலநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, வனவிலங்குகள் அழியறத நாம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கு காலநிலை மாற்றத்தால் பழங்குடியினர் வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த காலநிலை மாற்றம் உலக அளவுல எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு குறிப்பா பழங்குடியின மக்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதை பத்தி பேச நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கொஞ்ச காலமா காலநிலை மாற்றம் கவலைக்குரிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. பழங்குடியின மக்களின் வாழ்க்கை, வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இதை பத்தி நாம பேச போறோம். ஆமா, உண்மைதான். இந்த காலநிலை மாற்றம் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை செலவு மற்றும் உயிர் வாழ்வதற்கான பயம், பயிர் உற்பத்தி குறைதல், பயிர் நோய்கள் அதிகரிப்பு, கால்நடைகள், மனிதர்கள், சமூக அழுத்தம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இதை தவிர இந்த காலநிலை மாற்றம் பழங்குடியினர் மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளவா தெரியாது ரோஷன். உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். பல பழங்குடியினர் தங்களின் கலாச்சாரம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கான இயற்கை சூழலுடன் நெருங்கிய தொடர்போடு இருக்காங்க. இதன் காரணமாகத்தான் சின்னதாக ஏதாவது இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டா பெரிதளவில் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்கு. உனக்கு நான் சொல்கிறது எப்போதான் புரிஞ்சிருக்கு. சரி, எப்பவும் போல இதை பற்றி இன்னும் விரிவாக சக்தியும் அவங்களோட பாட்டியும் சொல்ல போகிறாங்க. கேட்போமா? கண்டிப்பாக. கதை தொடர்கிறது. சக்தி என்று பழங்குடியினர் வாழ்க்கை குறித்து ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது அவளுடைய பாட்டி வந்து சக்தியை சாப்பிட அழைகிறாள். சக்தி, சக்தி, என்ன இவ இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. 2 அடி வச்சாதான் சரி வருவா போல. பாட்டி அவளுடைய முதுகில் ஒரு அடி வைத்தாள். ஐயோ பாட்டி, எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்ல. நீ படிக்கிற சரி, எவ்வளோ தடவை நான் உன்னை கூப்பிடுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. அப்படி என்ன நீ படிக்கிற? மன்னிச்சிருங்க பாட்டி, புத்தகம் படிச்சுட்டு இருந்ததுனால என்னோட காதே கேட்கல. இது பழங்குடியினர் பற்றின புத்தகம் பாட்டி. இது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு. உண்மைதான், பழங்குடியினர் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கலாச்சாரம், குலத்தொழில் போன்ற விஷயங்களை பல காலங்களா பின்பற்றிட்டு வராங்க. இதுல என்ன சோகம் உனக்கு? எல்லாம் இந்த காலநிலை மாற்றம் தான் காரணம் பாட்டி. என்னப்பா சொல்ற? இவங்களோட வாழ்க்கைக்கும் காலநிலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம் பாட்டி, நம்ம நீலகிரி மலைப்பகுதிக்கு பேர் போனவங்க தான் இந்த பழங்குடியினர். இவங்க கோத்தா, இருளா, குறும்பா, தோடான்னு சொல்லி மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வனம் சார்ந்து வனத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலநிலை மாற்றத்தினால தான் அவங்க வாழ்க்கையே மொத்தமாக மாறி போச்சு. அப்படி என்ன மாறி போச்சு பாட்டி? நம்ம நீலகிரி மக்கள் அதிக அளவில் காடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. குறிப்பாக பழங்குடியின மக்கள் காடுகளை சார்ந்து வாழ்க்கை முறை இருக்குது. உதாரணத்துக்கு காட்டுக்குள்ளே இருந்து தேன் எடுக்கிறது, மூலிகை பொருட்களை எடுக்கிறது, சிகக்காய், நெல்லிக்காய் போன்ற எல்லா இயற்கை சார்ந்த பொருட்களையும் எடுத்து அதனை பல்வேறு வழியில் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அவர்களுக்கு பொருளாதாரமும் கூட. ஆனால் காலநிலை மாற்றம் காரணமாக ஒரு சில நேரங்களில் மழை பொழிவு இல்லை அல்லது மழை அதிகமாக இருக்குது. மக்களும் காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்கள், தேன் இப்படி எதையும் சேகரிக்க முடியாமல் போகுது.
உதாரணத்துக்கு அதிகமாக காலந்தவறி மழை வந்தா தேனீகளும் கூடு கட்டாது, தேன் எடுக்க முடியாது. மழை வரலனா காடுகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களும் கிடைக்காது. என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுமா? சரி, அப்போ அவங்க வாழறதுக்கு என்னதான் பண்ணுவாங்க? நல்லா கேட்டீங்க பாட்டி. இப்படி அவங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் போகிறதுனால நிறைய பழங்குடியின மக்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே போய் கூலி தொழிலாளர்களாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அவங்க தனித்துவத்தையே அழிக்கக்கூடியதா இருக்கு. இது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம்தான். இது மட்டும் இல்லை பாட்டி, பழங்குடியின மக்கள் விவசாயத்தையும் நம்பி இருக்காங்க. கம்பு, சோளம், ராகி, திணை, மிளகு, பஞ்சு இப்படின்னு நிறைய பாரம்பரிய விவசாயங்களும் பண்றாங்க. கேரட், கிழங்கு இப்படி நீலகிரி விவசாயமும் செய்யறாங்க. இப்படி காலநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி போச்சுன்னா விவசாய முறையும் மாற்றம் வருது, மக்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. இதனால மட்டும்தான் அவங்க இருக்கிற மக்கள் வெளியே போயிட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சரி, நீ இந்த விவசாய முறையை பத்தி சொன்னல, எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லு. பழங்குடியின மக்கள்னு சொன்னா அவங்களுக்கு பாரம்பரிய தொழில்னு ஒண்ணு இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? பாட்டி, நான் இப்ப சொன்னது எல்லாமே பாரம்பரியமும் பரம்பரை தொழிலும் தான். ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு விவசாயம் தான் பாரம்பரிய தொழில். வேறு சில காட்டுக்குள்ள போய் பொருள் எடுத்து அதை வச்சு வருமானம் ஈட்டுறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம நீலகிரி மலையில இருக்கிற தொல்குடிகளான தொடரின மக்கள் அவங்களோட வாழ்விலும் பண்பாட்டிலும் நிகழக்கூடிய மாற்றங்களை காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால எதிர்கொள்றாங்க. நாளுக்கு நாள் மலையின் உறுதி குலைவதாக கருதும் இந்த மக்கள் மலையின் மகுடமாக திகழும் சோலை காடுகளின் அழிவை தங்கள் இனத்தின் அழிவாகவே பார்க்குறாங்க. நீலகிரி மலையில காணப்படுற அரிய வகை புல்வெளி குறைஞ்சிட்டே வர்றதுனால தங்களோட அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்தித்து வராங்கன்னு தொடரின மக்கள் கூறுறாங்க. ஒரு காலத்துல அவங்களோட வீடையே சோலை காடுகளா புற்களை கொண்டு தான் கட்டுவாங்களாம். இப்போ புற்கள் கிடைப்பது பெரிய சவாலாகவே இருக்குது. அதனால் அவங்க வசிப்பதற்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி அவங்களோட கோயிலுக்கு மட்டும் புற்களை கொண்டு கட்டுறாங்க. புற்களை தேடி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. வளமான புல்வெளி இருந்த காரணத்தால் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தங்களோட முன்னோர்கள் செய்த மேய்ச்சல் தொழிலை தற்பொழுது கைவிட்டு பல இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி சென்று விட்டதாகவும் தங்கள் வீடுகளை கட்டுவதற்கு கூட புல் இல்லைன்னு அவங்களோட கவலையில தெரிவிக்கிறாங்க. இதுதான் காலநிலை மாற்றத்தால ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய பாதிப்புக்கு ஒரு உதாரணம். ஐயோ, இதை விட மக்கள் அவங்க பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து போறாங்க. இது அவங்களுடைய அடுத்த தலைமுறையினரை அவங்களுடைய கலாச்சாரத்தை மறக்கக்கூடியதா இருக்கும் பாட்டி. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா சக்தி? இருக்கு பாட்டி, எப்பவும் சொல்ற மாதிரி தான் காடுகளை அழிக்கிறத தவிர்க்கணும். காடுகளை நம்பி வனவிலங்கு மட்டும் இல்லை, நிறைய மக்களும் இருக்காங்க. அடுத்தது நம்ம நீலகிரிக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. அவங்க இந்த ஊரை அசுத்தம் செய்யாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். பழங்குடியினரோட கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும். காட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தாவரங்களை அழிக்கும் போது மக்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால் மக்கள் தான் பாட்டி கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி பழங்குடியின இளைஞர்கள் அவங்களோட தொழிலை கற்றுக்கொள்வதும் ரொம்ப அவசியமான ஒன்று தான். நல்ல விஷயம் சொன்ன பேத்தி, எனக்கு நிறைய புரிஞ்சிருச்சு. நம்ம தான் நம்ம மக்களை பாதுகாக்கணும். ரொம்ப நன்றி சக்தி. சரி, நேரம் ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம். உங்களுக்கு இவ்வளோ தகவல் சொல்லி எனக்கும் ரொம்ப பசிக்குது, வாங்க போகலாம். கதை நிறைவடைகிறது. சக்திக்கு இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் சக்தி சொன்னதுலேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம காடுகளை அழிக்கிறத தவிர்க்கணும். நம்ம ஊரையும் நம்ம மலைவாழ் மக்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும். ஆமாம் சந்தியா, நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் மற்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். விழிப்புணர்வோடு இருப்போம், நம்மையும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்போம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்து நிறைய தகவல்கள் கேட்டு தெரிந்து இருப்பீர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ரோஷன் மற்றும் ஆர்ஜே சந்தியா. நன்றி,